தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். சமூக தனி வாழ்க்கை நெறிகள், பரோபகாரம், தொண்டின் உட்பயன்கள், திருப்பணி, முதற் பகுதி. இதனால் எல்லாம் என்ன பெரிய பிரயோஜனம் வந்துவிடப் போகிறது என்று நினைக்க கூடாது. ராமாயண அணில் நமக்கெல்லாம் முன்னுதாரணம். அத்தனாம் பெரிய சேது பந்தத்தில் நாம் அல்ப ஜந்து என்ன பெரிய சகாயம் பண்ண முடியும் என்று அது நினைத்ததா? அது பண்ணின சேவை ராமருக்கு என்ன உபகாரம் பண்ணிற்றோ பண்ணவில்லையோ அதற்கே பெரிய உபகாரம் பண்ணிவிட்டது. ஸ்ரீராமனின் கருணையை, கரஸ்பர்ஷத்தை சம்பாதித்து தந்துவிட்டது. இப்படி நாம் என்ன பண்ணி கழிக்கப் போகிறோம் என்று ஒதுங்கி இல்லாமல் நம்மால் ஆன தொண்டு செய்தால் மற்றவருக்கு நம்மால் நல்லது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நமக்கு ஈஸ்வர பிரசாதம் கிடைத்து சித்த சுத்தி லபித்துவிடும். ராமாயண அணில் மாதிரி 2 பேரை என் லைஃப் டைமில் நினைக்கிறேன். 1944 பிப்ரவரியில் காஞ்சிபுரத்தில் காமாட்சிக்கு பெரிசாக கும்பாபிஷேகம் பண்ணின போது திருநெல்வேலியில் ஏதோ சின்ன கடை வைத்திருந்த ஒருவர், என்னால் இதற்கு மேல் பண்ண சக்தி இல்லையே என்று மனசார வருத்தப்பட்டு நீளமாக எனக்கு ஒரு கடிதாசு எழுதி ₹1 மணி ஆர்டர் பண்ணி இருந்தார். இதே மாதிரி இளையாத்தங்குடியில் ரொம்ப பெரிசா முதல் சதஸ் 1962 நடைபெற்ற ஆகம ஷில்ப வியாச பாரத கிராம கலா வித்வத் சதஸ் நடத்தின போது சென்னையிலிருந்து ஒருத்தர் ₹5 அனுப்பி வைத்து பெரிய டொனேஷன்களோடு கூட இந்த அல்ப காணிக்கையையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். பெரிய டொனேஷன் எல்லாம் மறந்து போனாலும் அந்த ₹1 இந்த ₹5 என் மனசை விட்டு போகவில்லை. முன்னேயே நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி நம்முடைய தானம், தொண்டு இவற்றால் மற்றவர்கள் லாபம் அடைந்தாலும் அடையாவிட்டாலும் நம்முடைய மனசின் அகங்காரம் நிச்சயமாக குறையும். சங்கமாக எல்லாரும் சேர்வதால் சமூகத்தில் சௌஜன்யம் உண்டாகும். எல்லாரும் சேர்ந்து குளம் வெட்டினால் அப்போது கொஞ்சம் கொஞ்சம் நம் அகம்பாவத்தையும் வெட்டி எடுக்கிறோம். குளத்தில் ஜலம் வருவதை விட நம் நெஞ்சில் ஈரம் வருகிறதே, அது போதும். இந்த ஈரம், அன்பு, அருள், பரமாத்ம ஸ்வரூபத்தை நாம் உணர்வதற்கு பிரயோஜனமாகும். பகவானிடத்தில் பக்தி வர வேண்டும், அவன் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி வரும்? பரோபகாரம் பண்ணி மனஸ் பக்குவமானால்தான் நிஜ பக்தி வரும், ஈஸ்வரானுகிரகமும் வரும். அநாதை குழந்தைகளின் சம்ரக்ஷணை, திக்கற்ற ஏழைகளுக்கு சேவாசதனம் வைப்பது, பிராணி வதையை தடுப்பது, பசு வளர்ப்பது, பசி கஷ்டம் யாருக்கும் வராமல் உபசரிப்பது என்று இப்படி எந்தெந்த விதத்தில் முடியுமோ அப்படி நம் அன்பை வெறும் பேச்சாக இல்லாமல் காரியத்தில் காட்டினால் பரமேஸ்வரனின் அன்பு நமக்கும் கிடைக்கும். ஈஸ்வர அனுகிரகம் எங்கேயும் பிரவாகம் மாதிரி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நம் மனஸ் கல்லாக இருந்தால் கல்லுக்குள் ஜலம் ஊறாத மாதிரி அனுகிரகத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. அதுவே ஒரு துணியை வெள்ளத்தில் போட்டால் அது தானே விரிந்து ஜலத்தை இழுத்துக் கொள்கிறது. துணியை வெளியே இழுத்து பிழிந்தால் ஜலம் கொடுக்கிறது. கல் மனசை பரோபகாரத்தில் இப்படி லேசாக துணி மாதிரி ஆக்கி கொண்டால் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிற அனுகிரகத்தை நன்றாக உறிஞ்சி கொள்ளலாம். ஜீவனுக்கு செய்கிற பெரிய உபகாரம் அவனுக்கு கருணாமூர்த்தியான ஈசனிடம் பிடிப்பு ஏற்படுத்தி தருகிற திருப்பணிதான். பணி என்றால் சர்வீஸ். ஸ்கூல் வைப்பது, ஆஸ்பத்திரி கட்டுவது, ஜல வசதி பண்ணி தருவது எல்லாம் சர்வீஸ் தான். நாம் சோஷியல் சர்வீஸ், சமூக பணி என்றாலே இதுகளைத்தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த பணியெல்லாம் இறை பணியில் கொண்டு சேர்த்தால்தான் நிறைவுள்ளதாகும் என்று நமக்கு புரிய வைக்கிறதற்காகத்தான் ஈஸ்வர சம்பந்தமான பணிக்கே திரு என்று அடைமொழி கொடுத்து திருப்பணி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். திருப்பணி என்கிற வார்த்தை
எல்லா சர்வீஸுக்கும் உச்சி அதுதான் என்று அர்த்தம் கொடுக்கிறது. ஏழை இந்தியாவில் உள்ள இத்தனை பிரம்மாண்டமான கோயில்களை சம்பளத்துக்காக ஜனங்கள் கட்டவில்லை. ராஜாக்கள் கோயில் கட்டின தொழிலாளிகளுக்கு நிறைய கொடுத்தது வாஸ்தவம். ஆனால் இவர்கள் சர்வீஸாகத்தான் செய்தார்கள். இவர்களுடைய காலக்ஷேபம் நடக்க வேண்டும் என்று ராஜா தானாக பொருள் கொடுத்தான். அந்த நாள் சொசைட்டியின் செட்டப், எகானமி எல்லாமே வேறே. ஜனத்தொகை குறைச்சல், சோற்றுக்கும் துணிக்கும் ஜாகைக்கும் கஷ்டமே இல்லை. அத்தியாவசியங்கள் தவிர லக்ஸரிகள், சினிமா, அது இது என்று செலவும் இல்லை. இன்றைக்கு மாதிரி ஃபேக்டரிகளும் டேம்களும் கட்ட வேண்டிய அவசியம் ராஜாங்கத்துக்கு இல்லை. சைன்யத்தை வைத்து ரட்சிக்கிற ஒரு செலவு தவிர மற்றபடி வெல்ஃபேர் ஸ்டேட் என்று இப்போது சமூக அபிவிருத்திக்கு செலவழிக்கிற அநேக செலவினங்கள் ராஜாவுக்கு இல்லை. அதனால் இன்றைக்கு உள்ள ஃபேக்டரி, டேம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கோயில் கோயிலாக கட்டினான். புதிதாக கட்டுவது, பழசை விஸ்தரிப்பது என்று ஜனங்களுக்கு ஓயாமல் வேலை கொடுத்து சம்பளமும் கொடுத்து வாழ வைப்பதற்கு கோயில் திருப்பணிதான் முக்கியமாக நடந்து வந்தது. இதனால் வேலை செய்கிற ஜனங்களின் மனசும் ஈஸ்வர பரமாக போனதில் அவர்கள் நல்ல பக்தியோடு சாந்தர்களாக இருந்து வந்தார்கள். தேசமே க்ஷேமமாக இருந்தது. வெறும் பணியாக இல்லாமல் திருப்பணியாக இருந்ததால் ரைட் கேட்பது, ஸ்ட்ரைக் பண்ணுவது என்பதெல்லாம் இல்லாமல் மனப்பூர்வமாக உழைத்தார்கள். காரியம் ஒழுங்காக நடந்து இன்றைக்கும் லோகமே பிரமிக்கும்படியாக எங்கே பார்த்தாலும் கோயிலும் கோபுரமுமாக இருக்கிறது. இப்போது இத்தனை ஜனங்கள், என்ஜினியரிங் முன்னேற்றம் எல்லாம் இருந்தும் அவற்றை பழுது பார்க்க கூட நமக்கு சக்தி இல்லை. மக்களுக்கு செய்வதே மகேசனுக்கு செய்வது என்று வெறும் வாய் பேச்சாக சொல்லிக்கொண்டு மகேசனை மறந்து இப்போது காரியங்களை பண்ணும்போது என்ன ஆயிருக்கிறது? தெய்வ சம்பந்தம் இல்லாமல் பணியை கத்தரித்து விட்டிருப்பதால் நல்ல குறிக்கோளோடு பண்ணுவதெல்லாமே அனர்த்தங்களை கொண்டு வந்து விடுகிறது. பழைய நாளில் பக்தியால் தேசத்தில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எல்லா ஜனங்களும் ஏகோபித்திருந்ததால் வடக்கே கோயில் கட்டுகிறார்களா, தெற்கே கோயில் கட்டுகிறார்களா என்று சண்டை போடாமல் வடக்கத்திக்காரன் தென் தேசத்து கோயில்களுக்கும் தெற்கத்திக்காரன் வடதேச கோயில்களுக்கும் போனான். இப்போதோ ராஜாங்கம் எந்த டேம் கட்டட்டும், எந்த ஃபேக்டரி வைக்கட்டும், உடனே அத்தனை ஸ்டேட்காரர்களும் தங்கள் தங்கள் ஸ்டேட்டில் தான் அதை கட்ட வேண்டும் என்று சண்டைக்கு ஆரம்பிக்கிறார்கள். எல்லாருக்கும் படிப்பு என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறார்கள். ஆனால் தெய்வ சம்பந்தமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம் செக்யூலரிசத்துக்கு, மத சார்பின்மைக்கு களங்கமாய்விடும் என்று நினைத்து வெறும் அறிவு விருத்தியை மட்டும் படிப்பினால் உண்டாக்கி தருகிறார்கள். இதனால் படிப்பறிவில்லாவிட்டால் சாது ஜனங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் போர்ஜரி மாதிரி அநேக தப்பு தண்டாக்களையும் புத்திசாலித்தனத்தால் செய்யக்கூடிய அநேக ஒழுங்கீனங்களையும் கற்றுக் கொடுத்ததாகவே ஆகிறது. எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரி என்று வைத்து அதே சமயத்தில் மதானுஷ்டானத்தாலேயே உண்டாகிற கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஜனங்களை அவிழ்த்து விட்டிருப்பதாலும் அனர்த்தங்கள் உண்டாகின்றன. குடிக்கலாம், எதை வேண்டுமானாலும் தின்னலாம், அபார்ஷன் மாதிரி இன்னும் பெரிய தப்புகளும் பண்ணலாம். இதனால் எல்லாம் கெடுதி வராமல் வைத்தியம் பண்ணி கொண்டு விடலாம் என்று ஜனங்களுக்கு துணிச்சல் கொடுத்து போகிறது. சமூக நலன் என்று கிராமம் கிராமமாக பேங்குகள் வைத்து தாராளமாக கடன் தருகிறார்கள் என்றால் உடனே அதை வாங்குவதற்கு எத்தனை பொய்ப்பித்தலாட்டம் உண்டோ அத்தனையிலும் ஜனங்களை இழுத்து விடுவதாகவும் ஆகிறது. இப்படி பல பேர் அப்ளிகேஷன் போடுவதில் சிலருக்குத்தான் சாதகமாகிறது என்கிற போது அதிகாரிகள் லஞ்ச ஊழல், பாரபட்சம் எல்லாம் சேர்கிறது. தப்பி போனவர்களுக்கு சகல வசதிகளுடன் சேவா சதனம் வைக்கிறது என்பதே மனக்கட்டுப்பாடு போதாதவர்களை
இன்னமும் தளர்ந்து கொடுக்க துணிச்சல் அடையுமாறு செய்யலாம். ஆகையால் தெய்வ பணியை விட்டுவிட்டு தேசப்பணி மக்கட்பணி என்று புறப்படுவது தப்பு.